ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் உள்ள யூஎஃபோட சீட் கூட தான் சொல்ல போகிறோம். புதுசு அப்டேட்டில் வந்திருக்கு. இனிமேல் நான் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. நம்ம நம்மளோட தாரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த யூஎஃப்ஓக்கு நல்லா பெருசான இடம் தான் வேணும். நான் ரொம்ப நாளாச்சு இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்கு என்னடா அங்கே ஊர்ந்து போகுது. ஹாய், என்னது இது பைக்கு? இதெல்லாம் எப்படா கொண்டு வந்தீங்க? ஆனால் சத்தியமாக நான் இப்போ தான் பார்க்குறேன். உண்மையிலே இது பைக்கு தானே? ஆமாம், பைக்கு தான் இது. ஆமாம், ஐயோ தெரியாம ஏற்றிட்டேனே. செத்துட்டானா உயிரோடு இருக்கானா? சரி, நம்ம நேராக ஏர்போர்ட்டுக்கே போயிடுவோம். ஏன்னா யூஎஃப்ஓ எந்தளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குன்றது தெரியல. ஏன்னா நானே இன்னும் யூஎஃப்ஓட சைஸ் பார்க்கல. சரி, இடத்த இருக்கோம் ஃப்ரீ பண்ணி வச்சுப்போம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஓகே, இதோ யூஎஃபோட சீட் கோட் என்னென்னா 0606 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஃப்ஓ வந்துடும். என்னடா இது பச்சை கலரில் இருக்குது யூஎஃப்ஓ? இதில் கலர் மாற்ற முடியுமான்றது தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்களேன். உள்ளே எத்தனை போட்டேன்னு. ஓகே, என்னடா பறக்க மாட்டேங்குது. ஓகே, நல்லா லாங் ப்ரெஸ் பண்ண முடியல. அப்பா, டேக் ஆஃபில் செம்ம ஸ்பீடாக இருக்குது. என்னடா உள்ளே இத்தனை பட்டன் வச்சுருக்கீங்க? ஆனால் எனக்கு இங்கே 4 பட்டன் தான் காமிக்குது. நல்லாவே ஸ்பீடு போகுதுப்பா இந்த யூஎஃப்ஓ. அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிட்டோம். ஆமாம், இந்த யூஎஃப் ஏதாவது பில்டிங்கில் மட்டும்னா வெடிஞ்சிருமா? அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, போய் இடுறா போடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லை, நான் ஹெலிகாப்டர் ஓட்டும் போதெல்லாம் நான் பில்டிங்கில் இடிக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஓட்டுவேன். பில்டிங்கில் இடிப்பேன். இப்போ பில்டிங்கில் இடிக்கணும்னு நினைக்கிறேன், இடிக்க முடியல. ஓகே, இடிச்சிருக்கேன், ஒன்றும் ஆகலை. ஆனால் யூஎஃப்ஓக்கு செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே கைஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.